Beloved brother, sister, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. You all hope you are all very well with the blessing of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? எங்கெங்க சௌக்கியமா இருக்கிறது? குடும்பத்தில் குழப்பம், பண கஷ்டம், வருமானம் இல்லை, வீட்டில் சில பேருக்கு வியாதி இருக்குது, அது சீக்கிரமாக குணமாவதில்லை, படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லை, வாலிப பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகவில்லை, கல்யாணம் செய்துவிட்டால் பெற்றோர்களை மறந்து விடுகிறார்கள். இது போன்ற பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்துக் கொண்டு கஷ்டப்படுகிறீர்களா? இதற்கெல்லாம் ஒரே ஒரு பரிகாரம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்னும் நம்மில் வாசம் செய்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அது உங்களுக்கு மட்டுமல்ல பிரியமானவர்களே, பணம் வசதி படுத்தவர்கள் கூட நிம்மதி இல்லை. பணம் இருக்கிறது, தூக்கம் இல்லை, சுகர் இருக்கிறது, பிபி இருக்கிறது, அப்பன் டாக்டராக இருப்பான், பிள்ளை நோயாளியாக இருப்பான். பணம் அதிகமாக சேர சேர ஒவ்வொருத்தருக்கும் ஈகோ பிரச்சனை, அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள். ஆக இவர்களும் கூட ஒரே ஒரு பரிகாரம், நமது உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கியிருக்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவ வசனத்தை நாம் தினம் தியானித்து அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் போது நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இயேசுவின் சீஷர்களாக கூட நாம் மாறுவோம். அப்படிப்பட்ட சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் காட்சி அளித்து அவர் ஒரு வாக்குத்தத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். Let me read the word of God written in the Gospel of Matthew chapter 28 verses 20, saying to his disciple, I am with you always, even to the end of the age. மேத்யூ 28 அதிகாரம் 20வது வசனம். இதோ உலகத்தின் முடிவு பறைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்னும் நம்மில் வாசம் செய்கிறார் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் மாறும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஏதோ நிம்மதி இல்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. ஆனாலும் ஏதோ நிம்மதி இல்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. என் இறைவா, ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரண நீதானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரண நீதானையா. எங்களை நேசிக்கும் நன்றாளோடு அருமையான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் சாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்திருக்கு, அங்கே நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தை புரிந்து எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கவலைகள் எல்லாம் நீர் தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் நீர் சந்தித்து எங்கள் தேவைகளை சந்தித்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்து வருகிறீரே, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து எங்களை வழிநடத்தும். இறைமகன் இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it is Sarul from Bangalore. May God bless you. Bye bye.